இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கிறார், நேரலையில் பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க அந்த பில்லு கவர்னர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. உள்ளாட்சி அமைப்புகள்ல அவருடைய பிரதிநிதித்துவம் எப்படி பாக்குறீங்க? அது எதிர்பார்க்கிறோம். சட்டமன்ற தீர்மானம் அதை அமைச்சிருக்கோம். நீதிமன்றத்துக்கு போயிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். இன்று முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவப்படத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தும் காட்சிகளை பார்த்தோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. 102வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், கூடுதல் விவரம். அண்ணா அறிவாலயத்தில் கருணாநிதியுடைய 102வது பிறந்த நாளை முன்னிட்டு சிலைக்கு கீழ் உள்ள படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த 102வது நாள் பிறந்த நாளை ஒட்டி ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதற்காக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும். இன்று 102வது பிறந்த நாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் 102 இடங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் மற்றும் கலைஞர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றும் சொன்னார். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இங்கே அறிவாலயத்தில் குவிந்திருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இனிப்புகளை வழங்கியும் பத்திரிகையாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் அவர் பிறந்த நாளை கலைஞருடைய பிறந்த நாளை கொண்டாடினார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இன்று கவர்னர் ஒரு முக்கியமான சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய அந்த சட்ட மசோதா அண்மையில் ஏப்ரல் 16ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறி அனுப்பியது. அதற்கு கவர்னர் ஒப்புதல் கொடுத்திருப்பதற்கு எதிர்பார்த்ததுதான் எனவும், அப்படி அவர் ஒப்புதல் கொடுக்காத பட்சத்தில் அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் குறிப்பாக நீதிமன்றத்தை நாடி இருப்பேன் என்றதும் அந்த அடிப்படையில் தான் கவர்னர் உடனடியாக ஒப்புதல் கொடுத்து விட்டதாகவும் தெரிவித்தார். இங்கு ஏராளமான திமுக தொண்டர்கள் மரியாதை செலுத்தினார்கள். மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக பலரும் இங்கு அமர்ந்திருந்தார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றைக்கு சட்ட மசோதாவில் முக்கியமான ஒரு ஒப்புதல் கொடுத்திருந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் மசோதா தொடர்பாக முதல்வர் பேசியிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பதவிகளில் இடஒதுக்கீடு அளித்து தமிழ்நாடு அரசு மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பியிருந்தது. அந்த மசோதாவுக்கு ஆளுநர் தற்போது ஒப்புதல் அளித்திருக்கிறார். நீதிமன்றத்திற்கு அரசு செல்லும் என்ற அச்சத்தில் ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் என்ற வகையில் முதல்வர் பதிலளித்திருக்கிறார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயம் மற்றும் முரசொலி அலுவலகத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் திருவுருவப் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். அந்த கனவிலே நான் கண்ட காட்சியெல்லாம் தமிழ் காட்சி, தமிழர் மாட்சி.
இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.